பிரைஸ் லார்ட். காலையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். இந்த நாளுடைய ஆசீர்வாதத்துக்கு ஒரு வேத பகுதி வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசினால் வருந்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படிக்கு நீ உன் பிதாக்களும் அறியாதிருந்த மன்னாவினால் உன்னை போஷித்தார். இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவருடைய அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கொண்டு வரும் பொழுது ஒரு இடத்துல கூட அவங்க பசியும் பட்டினியுமே கிடக்கல. காலையில் அவர்களுக்கு விடிய காலை 5 மணிக்கெல்லாம் அவர்களுக்கு உரிச்ச மன்னாவை கொடுத்தார். கேட்கறதெல்லாம் தந்தார். அவங்களுடைய வஸ்திரம் பழசா போகல, செருப்புலாம் தேயில. 40 ஆண்டுகள் சந்தோஷமாய் வாழ்ந்தார்கள். இந்த காலை அருமை தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனத்தை சரியாக கவனிங்க. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசினால் வருத்தி மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உணர்த்தும்படிக்கு சாப்பாடு 3 வேளை 4 வேளை 5 வேளை சாப்பிட்டு உடம்பும் பெருத்துரும். கடைசியில் நிறைய வியாதி வந்துடும். சாப்பாட்டை குறைச்சி நிறைய வேத வசனத்தை சாப்பிடுங்க. பைபிளா நிறைய வாசிங்க. ஒரு நாளைக்கு 5 அதிகாரம் 10 அதிகாரம் 20 அதிகாரம் வாசிங்க. ஒரு வருஷத்துக்கு 4 முறை 5 முறை வேதத்தை படிச்சு முடிங்க. முழு வேதாகமத்தை ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஒரு வருஷத்துக்குள்ள 5 முறை படிங்க. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஆட்சேபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை பசினால் வருந்தி